ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற ஸ்பெஷல் டெட்டுக்கான ஹிஸ்ட்ரி ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 40 கேள்விகள் தான் கொண்டு வந்திருக்கேன். 40 கேள்விகளுமே 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு கொண்டு வந்திருக்கேன். இந்த 40 கேள்விகளில் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பார்க்குறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிவிஷனும் பண்ணிக்கலாம். நல்லா கவனமாக காது கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா கேளுங்க, சரியா? முதல் கேள்வி பாருங்க, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் இருக்குது. 1736 முதல் 1760 வரை பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளை குறிப்புகளாக எழுதிய மொழிபெயர்ப்பாளர் யார்? 1736 1760 வரைக்கும் யார் அப்படின்னா ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டது? முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கோட்டைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டது அப்படின்னா கடலூரில் கட்டப்பட்டது. டேவிட், கடலூர். இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1949 நிறுவப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI எந்த ஆண்டு நிறுவப்பட்டு ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது? ஒன்றும் இல்லைப்பா, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1935. 1453 துருக்கியர்களால் எந்த பகுதி கைப்பற்றப்பட்டதால் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது? 1453 துருக்கியர்களால் இந்த 4 பகுதிகளில் எந்த பகுதி கைப்பற்றப்பட்டுச்சு? அதனால் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவிற்கும் நிலவழி மூடப்பட்டிருக்கும். எந்த பகுதி அப்படின்னா கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கேள்வி. கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453 அப்படிங்கிறது. 1487 ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார்? 1487 தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ். போர்ச்சுகீசிய கிழக்கு இந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாக இருந்தது எது? போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகரம் கொச்சின். இந்தியாவில் நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? இந்தியாவில் நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 1510 பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றி இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? 1510 அல்போன்சோ டி அல்புகர்க்கு. போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் எந்த ஆண்டு அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது? கோவாவில் அச்சு இயந்திரம் அமைச்சாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1556. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு அப்படின்னா 1602. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்ரியா கோட்டையை எங்கு கட்டினர்? கெல்ரியா கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை பழவேற்காடு. 1759 நடைபெற்ற பெட்ரா போரில் ஆங்கிலேயர்கள் யாரை தோற்கடித்தனர்? டச்சுக்காரர்கள். ஜஹாங்கீர் அவைக்கு 1615
இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதுவர் யார்? ஜஹாங்கீரோட அவைக்கு 1615 இங்கிலாந்து ஜேம்ஸ் வந்து அனுப்பிவிட்டிருப்பார். யார் அனுப்பிவிட்டிருப்பார் அப்படின்னா சர் தாமஸ் ரோ. ஆங்கிலேய வணிகர் பிரான்சிஸ் டே 1639 சந்திரகிரி மன்னரிடம் இருந்து மெட்ராஸ் பகுதியை குத்தகைக்கு பெற்று அங்கு கட்டிய முதல் கோட்டை என்ன? அதாவது டைரக்டாகவே கேட்டுடலாம். ஆனால் பாருங்கள், பிரான்சிஸ் டே 1639 சந்திரகிரி மன்னரிடமிருந்து மெட்ராஸ் பகுதியை குத்தகைக்கு வாங்கினார். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி வந்து உள்ளே வந்து அடங்கிடும். சரியா? அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. பிரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னரிடமிருந்து 1639 மெட்ராஸ் பகுதியை குத்தகைக்கு வாங்குறாரு. அங்கே புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. அப்போ இப்போவே 2 கோட்டை வந்து படிச்சிட்டிங்களா? ரெண்டுமே முக்கியமான கோட்டை. புனித டேவிட் கோட்டை கடலூர், புனித ஜார்ஜ் கோட்டை மெட்ராஸ் அப்படிங்கிறது. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் எந்த ஆண்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார்? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1616. யார் உருவாக்குனா? 4ஆம் கிறிஸ்டியன் வந்து உருவாக்குறாரு. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் 1664 யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தரால் 1664 இந்த நிறுவனம் வந்து நிறுவியிருப்பாங்க. பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டையை கட்டியவர் யார்? பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டை, இதுவும் முக்கியமான கோட்டை தான். யார் அப்படின்னா ஃப்ரான்காய்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிற ஒருத்தர். ஃப்ரான்காய்ஸ் மார்ட்டின். அப்போ புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. இப்போ 3 கோட்டைகள் உங்களுக்கு வந்து மைண்ட்லேருந்து உட்காந்துருச்சா? புனித டேவிட் கோட்டை கடலூர், புனித ஜார்ஜ் கோட்டை மெட்ராஸ், புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. ஆங்கிலேயர் ஆட்சியில் நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஆங்கிலேயர் ஆட்சியில் நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் ஆகியோரால் அறிமுகம் செய்யப்பட்ட முறை என்ன? 1820 தாமஸ் மன்றோ என்ன முறை அப்படின்னா ரயத்வாரி முறை. ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த கிராம விளைச்சலின் அடிப்படையில் வருவாய் மதிப்பிடப்பட்ட முறை என்ன? ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிற ஒருத்தரோட சிந்தனையில் உதிச்சிருக்கும். என்ன அப்படின்னா மகள்வாரி. சரியா? மகள் நம்மளுக்கு கோல்டு மாதிரி, ஓகேவா? கோல்டு மெக்கன்சி. சரியா? 1855-56 வட்டிக்கு பணம் தருவோருக்கு எதிராக சித்து மற்றும் கங்கு ஆகிய 2 சகோதரர்களின் தலைமையில் நடைபெற்ற கழகம் எது? இதுலேயும் 3 கேள்வி உள்ளே வந்துடும். 1855-56 ஒரு கழகம் வந்து நடந்துச்சு. யார் தலைமையில் அப்படின்னா சித்து கங்கு இந்த 2 சகோதரர்கள் தலைமையில் வந்து நடந்துச்சு. யாருக்கு எதிராக? வட்டிக்கு பணம் தருவோருக்கு எதிராக. என்ன கழகம் அப்படின்னா சந்தால் கழகம் அப்படிங்கிறது. வங்காள அவுரினா இண்டிகோ. வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? இது முக்கியமான கேள்வி. நீல் தர்பன் நாடகத்தை எழுதியது யார்? யார் எழுதினாங்க அப்படின்னா தீனபந்து மித்ரா. இவர் தான் வந்து எழுதினார். தீனபந்து மித்ரா. எதுக்காக எழுதுறாரு? வங்காள அவுரி சாகுபடியாளர்களோட துயரங்களை கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பூனா மாவட்டத்தில் வட்டிக்காரர்களின் சொத்துக்களை கைப்பற்றி மார்வாரி சாகுகாரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்து 1875 தொடங்கிய புரட்சி என்ன? பூனா மாவட்டத்தில் வட்டிக்காரர்களோட சொத்துக்களை கைப்பற்றாங்க, மார்வாரி சாகுகாரர்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்காக தொடங்கப்பட்ட புரட்சி என்ன அப்படின்னா தக்கான கழகம். பீகார் மாநிலத்தில் ஐரோப்பியர்களுக்கு எதிராக தீன்காதியா நடைமுறைக்கு எதிராக மகாத்மா காந்தி தலைமை தாங்கிய நடத்திய போராட்டம் என்ன? பீகார் மாநிலத்தில் ஐரோப்பியர்களுக்கு எதிராக, முக்கியமாக தீன்காதியா நடைமுறைக்கு எதிராக சம்ப்ரான் சத்தியாகிரகம். மதுரையின் நாயக்கராக விஸ்வநாதர் பதவியேற்ற பிறகு அவரது அமைச்சர் அரியநாதர் உதவியுடன் 1529 தோற்றுவிக்கப்பட்ட முறை என்ன? இந்த கேள்வியும் நல்லா பார்த்துக்கோங்க, பதிலையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கேள்வியிலேயே 2-3 பதில் வந்திருக்கு.
மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் வந்து பதவியேற்கிறாரு. அவரோட அமைச்சர் அரியநாதர் உதவியோட 1529 பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தோற்றுவிப்பார் நம்ம தமிழ்நாட்டில். ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் பாளையக்காரர் யார்? ஆங்கிலேயரோட போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட்ட பிறகு அக்டோபர் 16, 1799 அன்று எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் 16, 1799. எங்கே அப்படின்னா கயத்தாறு. இந்திய பெண்களில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி மற்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடாது, ஆனால் வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா ஜான்சி ராணிக்கு முன்னாலேயே நம்ம வேலுநாச்சியார் வந்து வந்திருப்பாங்க. யார் ஆன்சர் அப்படின்னா நானே விடைய சொல்லிட்டேன், வேலுநாச்சியார். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பான திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை மருது சகோதரர்களால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ரெண்டுமே ஒன்று தான். 1801 வந்து வெளியிட்டிருப்பாங்க, மருது சகோதரர்கள் வெளியிட்டிருப்பாங்க. இறுதிப் போரின் போது சமையல்காரர் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? இவர் வந்து ஓடாநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சண்டை போட்டிருப்பாங்க. சமையல்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பாங்க. யார் அப்படின்னா தீரன் சின்னமலை, தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தீரன் சின்னமலை. 1857 புரட்சிக்கு முன்னோடியாக கருதப்படும் 1806 புதிய தலைப்பாகை மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு எதிராக வெடித்த கழகம் என்ன? அதாவது 1857 புரட்சிக்கு முன்னோடியாக காணப்பட்ட கழகம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா வேலூர் கழகம் அப்படிங்கிறது 1806 வந்து இது வந்து ஏற்பட்டிருக்கும். இது காரணம் என்ன? புதிய தலைப்பாகையும் ப்ளஸ் இந்த ஒழுங்குமுறையும் தான் காரணமாக வந்திருந்திருக்கும். 1857 பெரும் புரட்சியில் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்த மறுத்து பரக்பூரில் தன் உயரதிகாரியை சுட்டு கொன்று புரட்சியை துவங்கிய சிப்பாய் யார்? 1857 இவர் தான் ஃபஸ்ட்டு துவங்கி வைப்பார். மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு வீரர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா துப்பாக்கியை நான் வந்து தொடமாட்டேன், அதாவது துப்பாக்கி குண்டுகளை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயரதிகாரிகளை சுட்டு கொண்டிருப்பார். 1857 பெரும் புரட்சியின் போது ஜான்சி மற்றும் குவாலியர் பகுதிகளில் கழகத்திற்கு தலைமை தாங்கிய இந்திய தலைவர்கள் யார்? ஜான்சிலையும் குவாலியர்லையும் யார் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் தலைமை தாங்குவாங்க. குவாலியரில் தாந்தியா தோப்பே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைமை தாங்குவாங்க. தமிழ் சொல்லான பள்ளி முதலில் எந்த மதத்தினரின் கல்வி கற்பிக்கும் வடலாயங்களை குறித்தது? தமிழ் சொல்லான பள்ளி, பள்ளினாலே எங்கே வரும் அப்படின்னா சமண சமயம்தான். அந்த பள்ளி அப்படிங்கிறது சமண சமயத்தில் தான் குறிப்பிடுவாங்க. இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு 1835 ஆங்கில கல்விக் கொள்கையை தயாரித்தவர் யார்? 1835 ஆங்கிலேய கல்விக் கொள்கையை தயாரித்தவர் யார்? ஆங்கில கல்விக் கொள்கை மெக்காலே பிரபு. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. ராஜாராம் மோகன் ராயின் பெரும் முயற்சியினால் எந்த ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது? சதி ஒழிப்பு சட்டம் 1829. ஒரு 1/4 மணி நேரம் தான் எடுத்துக்கிடுச்சு. ஒரு 40 கேள்விகள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரிஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டாக வந்து சொல்லுங்கள். நன்றி.